அரசியல் ஒரு மோசமான தொழில். இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் ஆளு. இதுல மோசம் செய்யப்படுறது என்னமோ மக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு. காரணம் என்ன தெரியுமா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம், சமூகத்துக்காக இருந்த தலைவர்கள் அப்போ இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கவங்க யார் தெரியுமா? தன்னுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக, குடும்ப நலத்துக்காக மட்டுமே உருவான தலைவர்கள் தான் அதிகமான பேர் இருக்காங்க. லட்சங்கள்ல ஊதியம் வாங்கக்கூடிய எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் ஊழியருமே பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல கோடிகள்ல சொத்தெல்லாம் சேர்க்கறதே இல்லை. இது நிதர்சனத்துல சாத்தியமற்ற ஒரு செயல்னு சொல்லலாம். ஆனா இது அரசியல்ல மட்டுமே சில பேருக்கு கைவந்த கலையா இருக்கு. என்ன கட்சி நட்டுறீங்க நீங்க? முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? கர்ம வீரர் காமராஜர் போல படிக்காத மேதைகள் வாழ்ந்த இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்ச பட்டம் பெற்ற உருட்டும் அரசியல் தலைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. கட்சி அவங்களே புகார்கள் எழுப்புறத நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வேற போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. எந்த விதமான பட்டங்களையும் படிக்காட்டியும் கூட மக்களையும் சமூகத்தையும் படிச்ச தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பாருங்க, சமீப ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா மாநில கட்சி வேறுபாடு இல்லாம மக்கள் மற்றும் ஊடகத்துடைய முன்னிலையில சாதாரணமா பேசுறதுக்கே திணறக்கூடிய தலைகளை நம்மளால பார்க்க முடியுது. இது ஏன் துண்டு சீட் எழுதி வச்சு அதை பார்த்து தப்பா படிக்கிற அரசியல் தலைவர்கள் தான் இங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இதுல அரசியல் நாகரிகம் அப்படிங்கறத தாண்டி சமூக நாகரிகம், அடிப்படை மரியாதையை கூட கடைபிடிக்காம வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இங்க நிறைய பேர் பெருகிட்டாங்க. சிலர் எந்த விதமான தயக்கமுமே இல்லாம ஜாதி மத இனவெறிய தூண்டும் வகையில பேசுறதெல்லாம் அபத்தத்தோட உச்சம்தான். படிப்புக்கும் ஒருத்தருடைய தனிப்பட்ட குணநலன்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலுமே நம்ம கடைசியா குறிப்பிட்ட அந்த பெருகிவிட்ட அரசியல்வாதிகள் ஒருவேளை நல்லா படிச்சிருந்தா, இப்படியெல்லாம் உருட்டு கதைகள் பேசாம இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஜாதி மத இனவெறிய தூண்டாம நல்ல நாகரிக தலைவர்களா உருவாகி இருந்திருந்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும்.